வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒயிட் குருமா என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்டு போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காயுது, அது கூட சோம்பு நல்லா பொரியட்டுங்க. கொஞ்சம் கடுகு போட்டு பொரித்து வச்சுக்கலாங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் நாளி வதக்கி விடலாங்க. சப்பாத்திக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய குருமாங்க இது. இப்போ கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 கேரட்டு, ஒரு 6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. கூடவே உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. சப்பாத்திக்கு குருமா நிறைய விதமாக செய்யலாங்க. கொண்டக்கடலை குருமா, காராமணி குருமா எல்லாமே நிறையா செய்யலாம். இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்த பிறகு நம்ம பவுடரை நுணுக்கி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விடணுங்க. அப்படியே பவுடரை போட்டோம்னா கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். கரைச்சி ஊற்றிக்கலாங்க. கரைச்சி ஊற்றி 2 கொதி வரும்போது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக போயிடும். நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதாங்க. இப்போது நமக்கு வெள்ளை குருமா ரெடி.